போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. புதுவை மறைமாநிலத்தின் நம்பிக்கை காவலியே, வில்லியனூர் தலமதிலே வீற்றிருக்கும் தாரகையே, அருள்மிகப் பொழியும் லூர்து மாமரியே, உம் மகிமை மேலோங்கவே பேரில்லம் அமைத்தோமே. இத்தினம் வரை நீர் செய்து வரும் புதுமைகளை சொல்லிச் சொல்லி பாடுகிறோம். நன்றி புகழ் மாலை சூட்டுகிறோம். வாழ்க 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 எம் லூர்து மாமரியே. வில்லியனூரின் விடிவெள்ளியே, லூர்து மாதாவே, வில்லியனூரின் விடிவெள்ளியே, லூர்து மாதாவே, உம் வதனம் கண்டோம் வியந்து நின்றோம் லூர்து மாதாவே. உம் துணை இல்லாமல் எங்கள் கால்கள் பயணமாகுமோ? எம் உள்ளங்கள் வாடும் ஏக்கங்கள் யாவும் தீர்ந்து போகுமோ? உமை வேண்டியே யாம் மீட்டிடும் புகழிசைதானம்மா. வாழ்க வாழ்க லூர்து அன்னையே வாழியவே, எந்நாளும் எம்மை காத்து வரும் பாதுகாவலியே. வாழ்க வாழ்க லூர்து அன்னையே வாழியவே, எந்நாளும் எம்மை காத்து வரும் பாதுகாவலியே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆஹா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆஹா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் தூயலூர் தன்னை திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என நான் வரவேற்கின்றேன். இன்றைய திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய நல்லுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சிறப்பாக கீழ்கண்ட கருத்துக்களுக்காக நாம் ஜெபிப்போம். எலிசபெத், இளவழகி, எவலின், மேரி, செல்வம், மோனிஷா, கவின், பவித்ரா குடும்ப கருத்துக்களுக்காக உடல் நல்லுக்காகவும், ரெடியார் பாளையம் சுனில், வினிதா மகன் லூகா, செலன், ஜேக்கப் நல்ல உடல் நலம் வேண்டியும் ஜுரம் விரைவில் குணமடைய வேண்டியும், பிரான்ஸ் சேலன் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும் இறை பராமரிப்பு தொடர்ந்து கிடைக்க வேண்டியும், பிரான்ஸ் ஆர்த்தி அஸ்வினி அன்னைக்கு நன்றியாகவும் எதிர்காலம் சிறப்பாக அமைய, எமிலி தைரியம் மரித்த 16ஆம் நாள் நினைவு நாளிலே ஆண்மிலை பாற்றுக்காகவும், பிரான்ஸ் ரூவியே ஹிவர் ஆரோக்கியமரி குடும்பம் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறை ஆசிர் வேண்டியும், பிரான்ஸ் ஆலன் சீசல் அன்னைக்கு நன்றியாகவும் இறை பராமரிப்புக்காகவும், ஜெரால் எரிக்கி 10வது ஆண்டு பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியாக உடல்நல்லுக்காக நற்படிப்பிற்காகவும் இறை ஞானத்தில் வளர பெற்றோருடைய உடல்நல்லுக்காகவும், அமலோர் மேரி அன்னைக்கு நன்றியாக இறை ஆசிர் வேண்டியும், லூர்தமரி அருண் சாண்ட்ரா அன்னைக்கு நன்றியாக குடும்ப ஆசிர்வாதம் வேண்டியும், ஆண்டிமடம் அற்புதராஜ் பெலிடா மேரி குடும்ப நல்லுக்காகவும், இதின் ஷபி முகிலன் ஷபி உடல் அழகாக நற்படிப்பிற்காகவும், கடன் பிரச்சனை தீர அன்னைக்கு நன்றியாகும் அருள் செல்வி அன்னைக்கு நன்றியாக மகன் ஆரோக்கிய அந்தோனி பிரபாகரன் நல்ல வேலை வாய்ப்புக்காகவும் வாழ்க்கை துணை அமைய, பிரான்ஸ் லோதுசாமி குளோதன் டிசோல் விக்டோரியனருடைய ஆண்மீனேற்றதற்காகவும், தாஸ் ஆஸ்டல்கள் நன்றியாகவும் வளர்ச்சிக்காக பாதுகாப்பு வேண்டியும், சென்னை ஜோசப் பாத்திமா குடும்பத்திலே மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், அந்தோனி அமலர்ப்பம் பிள்ளைகள் பெயரால் அன்னைக்கு நன்றியா குடும்ப ஆசீர்வாதம் வேண்டியும், ஜோஸ்பின் சகாய் மேரி அலீன் வனத்து சின்னப்பருக்கு நன்றியா உடனல்லுக்கா கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், ஜோஸ்பின் சகாய் மேரி அலீன் லூர்து அன்னைக்கு நன்றியாக உடனல்லுக்காகவும் கருத்துக்களுக்காகவும், சென்னை நான்சி ஆரன் எலனா ரித்திக் குடும்பம் அன்னைக்கு நன்றியாக பிள்ளையுடைய உடல்நலனுக்காக இறை ஞானத்தில் வளரவும், ஆரன் பேச்சு திறன் வளர வேண்டியும், அன்னமேரி ஸ்டீஃபன் கால்வழி நீங்கவும் அன்னைக்கு நன்றியாகவும், பிரவீன் புரணி குழந்தை வரம் வேண்டியும், அன்னையினுடைய அருளால் நிறைய ஆசிர் இந்த குடும்பத்துக்கு நிறைவாக கிடைக்க இன்றைய திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலுமாக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே சுசை மரியநாதன் டொமினிக், மதலின் மரி டொமினிக், செல்வம் டொமினிக் இந்த குடும்பத்துக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், பால்ராஜ், ஸ்டெல்லா, ஹென்ரி, ஸ்டீவர்ட் இந்த குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலுமாக இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய நலனுக்காக திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட நம் பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்,
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிமை மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருள்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு. உன் உறைவிடத்திலிருந்து வேறோர் இடத்திற்கு அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருள்களை எடுத்து வை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் புறப்படு. அவர்கள் கண்முன்னே சுவரில் துளையிடு, அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய். அவர்கள் கண்முன்னே அவற்றை தோள் மேல் வைத்து இருள் சூழ்ந்ததும் வெளியே தூக்கிச் செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள், ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருக்கு உன்னை ஓர் அடையாளமாக வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்படுகையில் கொண்டு போவது போல என் பொருள்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன். மாலையில் என் கைகளால் சுவரில் துளையிட்டேன். இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கி கொண்டு கண்முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாராகிய இஸ்ரேல் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல், எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அவனுடன் இருக்கும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல், உங்களுக்கு நான் ஓர் அடையாளமாக இருக்கிறேன். நான் செய்தது போல அவர்களுக்கும் செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோராயும் சிறைப்பட்டோராயும் செல்வர். அவர்களின் தலைவன் இருளில் தோளில் சுமையுடன் மதிலினூடே வெளியேறுவான். அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் தன் முகத்தை மூடிக்கொள்வான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள், மறவாதிருங்கள்.
ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர். அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். அவர் தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை. தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர். நம்பிக்கை துரோகம் செய்தனர். கோணிய வில்லென குறிமாறினர். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். தம் தொழுகை மேடுகளால் அவருக்கு சினமூட்டினர். தம் வார்ப்பு சிலைகளால் அவருக்கு ஆத்திரமூட்டினர். கடவுள் இதை கண்டு சினம் கொண்டார். இஸ்ரவேலை அவர் முழுமையாக புறக்கணித்தார். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். தம் வலிமையை அடிமைத்தனத்திற்கு கையளித்தார். தம் ஆட்சியை எதிரியிடம் ஒப்புவித்தார். தம் மக்களை வாளுக்கு கையளித்தார். தம் உரிமை சொத்தின் மீது கடும் சினம் கொண்டார். அவர்களுடைய இளையோரை நெருப்பு விழுங்கியது. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். Alleluia, 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 Alleluia. உம்புழியன் மீது உமது முகவொளி வீசச் செய்யும். விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசன் ஒருவன் தமது பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய போது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையிலே இருந்தான். தலைவரோ,
அவனையும் அவனது மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டான். அப்பணியாளன் உடனே அவனது காலிலே விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அந்த பணியாளனின் தலைவன் அவன் மீது பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையுமே தள்ளுபடி செய்தான். ஆனால் அந்த பணியாளன் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளன் ஒருவனை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். அவனுடைய உடன் பணியாளர்கள் உடனே அவனது காலிலே விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையிலே அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவனிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்பொழுது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதா உன் கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உனது உடன்பணியாளனுக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தமது சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகிலே இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலியாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேயா பகுதிகளுக்கு சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் இயல்பிலிருந்து ஓடி வந்த ஒரு அழகான மதிப்பீடு இந்த அன்பு. அன்பு கொண்டவர்கள் மன்னிப்பார்கள். கடவுளின் மதிப்பீட்டில் மறைந்திருக்கின்ற ஒரு அழகு நிறைந்த மதிப்பீடுதான் இந்த மன்னிப்பு. இந்த மன்னிப்பை இயேசு கொண்டு வந்து கொடுத்ததனால் கடவுளின் இயல்பு என்ன என்பதை நாம் கண்டுகொண்டோம். எனவே இந்த மன்னிப்பை யாராவது பெற்றுக்கொள்கிறார் என்றால், இந்த மதிப்பீட்டை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறார் என்றால், அவர் கடவுளின் இயல்பில் மீண்டும் உயர்த்த பெறுகிறார். மனிதன் படைக்கப்பட்ட போது அவருடைய சாயலிலும் இயல்பிலும் படைக்கப்பட்டார். பாவத்தினால் அந்த இயல்பும் சாயலும் உருக்குலைந்து போகின்ற போது இயேசுவின் அருளால் இந்த மதிப்பீட்டை, மன்னிப்பை ஒருவர் தன் உள்ளத்தில் பெறுகின்ற போது அவர் கடவுளின் இயல்பை பெற்றுக்கொள்கிறார். இதை திருச்சபை தன்னிலே பெற்றுக்கொண்டு காலம் முழுக்க இறைமக்களுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறது இந்த கடவுளின் இயல்பை. எசாயா புத்தகம் 52வது அதிகாரம் 7வது வசனத்திலே இப்படி வாசிப்போம். நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டவருக்கு விடுதலை அறிவிக்கவும், கடவுள் ஆட்சி செய்கிறார் என்று சீயோனை நோக்கி சொல்லவும்.
இறை வார்த்தையை தாங்கி செல்வோரின் பாதங்கள் எத்துணை அழகானவை என்று சொல்லுவார். கடவுளின் வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. கடவுளின் வார்த்தை அறிவிக்கப்பட்டதும் அந்த இறை வார்த்தையை கேட்டவர்களுக்கு என்ன பதில், என்ன நிலைமை ஏற்படுகிறது? கடவுள் ஆட்சி செய்கிறார். அந்த மனிதனில், அவர் இருக்கின்ற இடங்களில் அதை பெற்றுக்கொண்டதனால் அதை கொடுக்கின்ற போது இந்த எல்லா பகுதிகளிலும் இறை வார்த்தையை தாங்கி சென்றவர்கள் சொல்லியதனால், இந்த இறை வார்த்தையை சக்தி மிகுந்த இந்த மதிப்பீட்டை பெற்றுக்கொண்டதனால் இந்த தனிப்பட்ட மனிதனின் வாழ்வில், சமுதாயத்தில் கடவுள் ஆட்சி செய்கிறார். இதைதான் என்ற இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது. அழகான ஒரு ஓமை வழியாய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அலுவலர் அதிகமாக கடன் பட்டிருக்கிறார். அவர் சொத்தையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதும், சொத்தை கொடுத்து மனைவி மக்கள் எல்லாவற்றையும் விற்ற பிறகும் அந்த சொத்தை, அவருடைய கடனை அடைக்க முடியாது. எனவே அவர் முடிவெடுக்கிறார், தலைவரின் காலில் போய் விழுந்து விடுவதுதான் முறை என்று ஓடி விழுகிறார். அந்த மனிதனின் உள்ளத்தை பார்த்த தலைவர் அவன் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்கிறார். ஆனால் அந்த அருளை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன், கொடையை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன், மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் தான் வைத்திருப்பதை தனக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு வைத்துக்கொண்டு தன் உடன் பணியாளரிடம் சென்று அவனும் அவ்வாறே கடன்பட்டு இருப்பதை பார்த்து அவனை கூப்பிட்டு அந்த மன்னிப்பு என்ற கொடையை கொடுக்கவில்லை. கொடுத்திருந்தால் அவன் கடவுளின் இயல்பை பெற்றிருப்பான். அங்கே கடவுள் ஆட்சி செய்திருப்பார். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அவன் கழுத்தை நிறுத்தி, நீ பட்ட கடனையெல்லாம் கொடுத்துவிடு என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவனை சிறையில் அடைக்கிறார். இங்கே கடவுள் கொடுத்த கொடையை இந்த மனிதன் பயன்படுத்தவில்லை. கடவுள் கொடுத்த மன்னிப்பை இந்த மனிதன் பயன்படுத்தாததனால் கடவுள் அங்கே ஆட்சி செய்யவில்லை. கடவுள் ஆட்சி செய்யாததனால் இந்த மனிதனுக்கு என்ன கேடு விளைவுகிறது? கடவுள் கொடுத்த கொடை அவனிடமிருந்து ஓடி போய்விடுகிறது. அப்போது அந்த அலுவலர் செய்த காரியத்தை வைத்துக்கொண்டு அவரை பிடித்து மீண்டும் அரசனிடம் கொண்டு வந்து அவன் கடன் முழுவதையும் அடைக்கின்ற வரையில் அவனை வதைப்போரிடம் ஒப்படைக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு பாவ சங்கீர்த்தனத்திலும் இந்த கொடை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கடன் முழுவதையும் ஆண்டவர் தள்ளுபடி செய்கிறார். ஒரே ஒரு கடன் கூட இல்லை. முழந்தால் படியிட்டு குருவினுடைய காதில் வார்த்தை நம்முடைய காதில் விழுகிறது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ போ, சமாதானமாய் போ என்றதும் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. நம் உள்ளத்தில் கடவுள் ஆட்சி செய்கிறார். நாம் கடவுளின் இயல்பை பெறுகிறோம். ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட இந்த இயல்பை நம் அயலானிடம், நம் சகோதர சகோதரிகளிடம், நாம் வாழுகின்ற சமுதாயத்தில் சென்று அதை சொல்லுகின்ற போது கடவுள் சமுதாயத்தில் ஆட்சி செய்கிறார். இதைதான் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தன்னை சுட்ட மனிதனை மன்னித்தார். அந்த இடத்தில் கடவுள் ஆட்சி செய்தார். அருட்சகோதரி ராணி மரியா அவர்களின் குடும்பத்தினர் அந்த அருட்சகோதரியை கொன்றவனை தன் சகோதரனாய் ஏற்றுக்கொண்டதனால் கடவுள் ஆட்சி செய்தார். அந்த எதிரி
தன் சகோதரனாய் மாறினார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மன்னிப்பு என்ற கொடை கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடையை நம் உள்ளத்தில் வைத்து கொண்டால், நம்மை நாமே மன்னித்தால், நம் உடலில் கடவுள் ஆட்சி செய்வார். நம்முடைய உடலில் வைத்திருந்த இந்த கொடையை நம் சகோதரனிடம் கொடுத்தால் அங்கேயும் கடவுள் ஆட்சி செய்வார். அப்படி இல்லாமல் மன வருத்தத்தோடு ஆண்டவரின் திருப்பிடத்திற்கு வந்தாலும் அங்கேயே உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் உன் சகோதரனோடு சமாதானம் செய்து கொண்டு பிறகு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஏனென்றால் உன்னுடைய காணிக்கையில் கடவுள் ஆட்சி செய்யவில்லை. உன்னுடைய மனதில் அந்த மன்னிப்பு என்ற கொடை வளரவில்லை. உன்னுடைய வாழ்வில் சமுதாயத்தில் அந்த மன்னிப்பு என்ற பொக்கிஷம் அழகாக இல்லை. எனவே இந்த மன்னிப்பை நீ மனதார பெற்றுக்கொண்டு உன் சகோதரனிடம் கொடுக்கின்ற போது அங்கே கடவுள் ஆட்சி செய்கிறார். நம் வாழ்வில், நம் சமுதாயத்தில், நாம் இருக்கின்ற இடங்களில் கடவுள் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால், என்னை கடவுள் ஆள வேண்டும், அதுதான் உண்மையான இறை அரசு. என் உள்ளத்தை, என் நினைவுகளை, என் பாதைகளை, நான் செய்கின்ற எல்லா செயல்பாடுகளையும் கடவுள் பராமரித்தால், ஆட்சி செய்தால், நிர்வகித்தால், அதுதான் எனக்கு பேரின்பம், என் சமுதாயத்திற்கு பேரின்பம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே கடவுள் கொடுக்கின்ற அனுதினமும் கொடுக்கின்ற இந்த கொடையை, மன்னிப்பு என்ற கொடையை நம் உள்ளத்தில் பெற்று மனதார வாழ்ந்து நம் சமுதாயத்திற்கு கொடுத்து கடவுள் ஆட்சி செய்ய, கடவுள் அரசு வர நம்மையே நாம் தயாரிப்போம். ஆமேன். ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தை உமக்கே தருவந்தீர், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தருவந்தீர், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈன்றவரே, உலகத்தை அன்பால் ஈன்றவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, மது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை மொக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மதர்கள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது முதுமாட்சியை மிகுதுபடுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்ற வாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றிடும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலும் உகந்தவராய் வாழ்ந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவையை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நாங்கள் விரும்பும் நற்சுகத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வழி. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். இன்புடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். இன்புடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை எமது உண்மையின் ஒளியில் என்றும் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முழந்தாளிடுவோம். தூயலூர் தன்னையை நோக்கி நவநாள் ஜெபம். மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, முது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். முது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். முது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றுக்கொள்ளும் களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலை தூய எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ, அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்கள் எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழ செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டோர்களையும் ஆதரையும் குருக்களையும் துறவைகளையும் உம் ஞான கவசத்தால் காத்து எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்து கூறி ஜெபிப்போம். சேர்ந்து மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உடைய உபகார சகாயங்களை இறந்து
உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாகிய நான் முத தயாளத்துக்கு காத்து கொண்டு முத சமூகத்தில் நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமீன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ முத அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் அளிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.